லிங்கம் வாஸ்து அன்பர்கள் அனைவருக்கும் சிவ சரவணனின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம சவுத் ஃபேஸிங்கில் 2BHK உள்ள அருமையான வரைபடம். 129 குழி பொருத்தத்தில் 11 பொருத்தம் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு கருடமனை அருமையாக இருக்குது. வரவு 12, யோனி சிம்மம். இந்த பில்டிங் 83 ஆண்டுகள் நலமாக சேமமாக ஆரோக்கியமாக செழிப்பாக உங்களை வளர்ச்சியாக கொடுக்குமா. இப்போ நம்ம அந்த வரைபடத்தை பார்க்கும்போது, சார் நீங்கள் ரொம்ப நாளாக இந்த யூடியூப்பில் இருக்கிறீங்க, இது எத்தனாவது வீடியோ சார் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இது 680வது வீடியோங்க. ஸோ 680 வீடியோ 1.5 years ஆயிடுச்சு நான் இந்த ப்ரோக்ராம் ஆரம்பித்து. இதுக்கு முன்னாடியும் ஒரு 5-7 வீடியோ போட்டேன். அப்போ நான் ஃபுல் ஃப்ளட்ஜாக பண்ணலை. இப்போ தான் ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ போடுறேன். இந்த பில்டிங் கட்டுறவங்களுக்கும் இந்த வாஸ்து பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிறவங்க கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துக்கிட்டே வாங்க. அதே மாதிரி உங்களுக்கு இந்த யூடியூப்பில் இருந்தோ இல்லை இந்த பிளான் அமைக்கிறதுனால உங்களுக்கு வருமானம் எவ்வளோ சார் இருக்கும், என்னை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க. எவ்வளோ தான் வருமானம் வரும் சார்? இந்த வீடியோ நீங்கள் கடைசியில் நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், நான் சொல்கிறேன். சவுத் ஃபேஸிங் பிளான். தெற்க பார்த்து எம்பெருமான் சிவபெருமான் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி. மதுரையில் தாங்க ரொம்ப ஆண்டுகள் எம்பெருமான் சிவபெருமான் வாழ்ந்திருக்காரு. நிறைய இடத்துல காட்சி தான் கொடுத்துருக்கிறாரு. இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாது, இருந்தாலும் காட்சி கொடுத்துருக்கிறாரு. நிறைய இடத்துல மதுரையில் வாழ்ந்திருக்கார். அடியேன் மதுரையில் தெற்கு வாசல் பகுதியில் இருக்கேன். அதனால தான் தெற்கு நிறைய டிராயிங் அமைச்சிக்கிட்டே இருக்கேன். என்ன சார் நீங்கள் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறீங்களா? இந்தியா இப்படி இருக்கு இல்லையா, இப்படி இருக்கும். சரியா, நான் கரெக்டாக கொஞ்சம் முன்ன பின்ன போட்டிருந்தா மன்னிச்சுக்கோங்க. இப்படி தான் இருக்குன்னு வைங்களேன். இப்போ நாம் இருக்கிறது எப்படின்னாக்கா, நாம் இருக்கிறது சவுத்தில் இருக்கிறோம், இங்கிட்ட இருக்கிறோம். அதில் சவுத் ஈஸ்ட்டில் இருக்கிறோன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த ஓரத்தில் இருக்கிறோன்னு வச்சுக்கோங்க. தமிழ்நாடு அந்த பக்கம் தான் இருக்குது. அப்போ நார்த் ஈஸ்ட் வெட்டுப்பட்டிருக்கு சார், சவுத் ஈஸ்ட் வெட்டுப்பட்டிருக்கு சார், சவுத் வெஸ்ட்டு வெட்டுப்பட்டிருக்கு, 4 மூலையும் வெட்டு இருக்குது சார். இதுக்கு இந்த பக்கம்தான் பாகிஸ்தான் இருக்காங்க, நார்த் வெஸ்ட். அதனால தான் விரயத்தை பண்ணிக்கிட்டே இருக்காங்க, அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. நார்த் ஈஸ்ட் இந்த பக்கம்தான் சைனா இப்படியே இருக்குது. ஸோ சைனாவில் பாருங்கள், இப்போ வெள்ளம் ஈசானத்தில் அவங்க தப்பாக ஏதாவது பண்ணுறாங்க. அது இயற்கை சீற்று. அவங்களே தன் தலையில் மண்ணை வாரி போட்டு கொள்ளுவோம் அப்படின்றது அவங்கள்ட்ட ஒரு பழமொழி இருக்கு இல்லையா. அதனால் அவங்க தப்பு செய்வாங்க, மாட்டிக்கிறது நாம் செய்ய முடியாது. ஏன்னா அவங்கள்ட்ட பெரிய பணபலமும் அறிவு பலமும் நிறைய இருக்குது. ஆனால் இயற்கை அவங்கள அடிச்சுக்கிறது. அதனால் நாம் நலமாக இருக்கணும். தெற்கு பக்கம் வடக்கு பக்கம் இருந்து தெற்கு பக்கம் நோக்கி வடநாட்டுக்காரங்க நல்லா வர்றாங்க. தெற்கு போனால் தேய்ந்து போவானுங்கிற பழமொழி எல்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போ வரைபடத்துக்கு உள்ளே போக போகிறோம். இது ஜென்ரல் விதி தான். 5G என்ன ஜி சார்? 5G. அதில் நார்த் ஈஸ்ட் ஈசான மூலை, நார்த் வெஸ்ட் வாய்மூலை பின்புறம், சவுத் வெஸ்ட் கன்னிமூலை, சவுத் ஈஸ்ட் அக்னிமூலை. ஒரு அம்மா பேசுனாங்க. என்ன சொன்னாங்கன்னா, இந்த ஈசான மூலையை சார்ந்து இங்கே ஒரு டாய்லெட் போட்டாங்களாம். அப்போ நான் என்ன சொன்னேன்னாக்கா, அவசியமாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், டாய்லெட் இங்கே போட்டிருக்கிறாங்க. அப்புறம் இது இன்னும் பில்டிங் முடிக்கலை சார், நாங்கள் குடி போயிட்டோம், இந்த பக்கம்லாம் எதுவும் செய்யலை சார்ன்னு சொன்னாங்க. இதே தெற்கு பார்த்து தான். அப்போ ஈசானத்தில் இருக்கிற டாய்லெட்டு சொந்த வீடு தானமாக நீங்கள் உடைச்சிருங்கன்னு சொன்னேன். என்ன சார் காசை போட்டு கட்டியிருக்கிறோம், அதை போய் உடைக்க சொல்கிறீங்கன்னாங்க. வாயுவில் இடம் இருக்கா இல்லையான்னு கேட்டேன். இருக்குது அப்படின்னாங்க. அப்போ தள்ளி போடுங்க. அந்த கொத்தனார் இப்படி கட்டி கொடுத்துட்டாரு சார், ஏதாவது சஃபர் ஆயிடுவீங்கம்மா, கண்டிப்பாக மாற்றுங்கன்னு. எங்கள் வீட்டுக்காரருக்கு இந்த மாதிரி ஒரு விபத்து பெருசாக நடந்துருச்சு சார், இப்போதைக்கு வீட்டில் தான் இருக்கார். அப்போ கூட என்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்கு பரிகாரம் இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. ஏம்மா, சொந்த வீட்டில் இருக்கீங்க, ஈசானம் சார்ந்ததில் டாய்லெட்டை போட்டிருக்கீங்க, உடங்கி சொன்னால் பரிகாரம் கேட்குறீங்க. இறைவன் 3 முறை உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு விபத்து கண்டம் ஆபத்தை காமிப்பார். நீங்கள் எதையும் மாற்றம் செய்யவில்லை எனில் அதனுடைய விளைவை நிச்சயமாக நீங்கள் சந்திக்கக்கூடும். தயவு செய்து நண்பர்களே, தாய்மார்களே, உங்கள் வீட்டினுடைய ஈசானத்தில் கழிவறை வடகிழக்கு மூலையில், கிழக்கு வடக்கு, ஈஸியாக புரிகிற மாதிரி தான் நான் சொல்கிறேன். அதனால் உங்களுக்கு ஏதாவது புரியலைன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, அது முன்னையும் விளக்கி நான் சொல்கிறேன். அதனால் ஈசான மூலையில் டாய்லெட் அமைக்காதீங்க. அப்புறம் ஒரு சிலர் என்ன கேட்குறாங்கன்னா, சார் நீங்கள் இந்த பிளான் மாத்திரம் போட்டு கொடுக்குறீங்களா, வாஸ்து பார்ப்பீங்களா? அப்படியே என்னுடைய பணியே பிளான் போட்டு கொடுக்குறது, வாஸ்து பார்க்குறது, மதுரையில் பில்டிங் கட்டுறது, இதுதான் நான் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் வாஸ்து போய் பார்ப்பது உண்டு.
ஈசான மூலையில் அப்பா அம்மா படுக்கிறதுக்கு 11:30க்கு 10 ஒரு பெட்ரூம், ஹால் 16க்கு 16, அப்புறம் தலைவாசல். கன்னி மூலையில் 15:45க்கு 10:45 ஒரு பெட்ரூம். பூஜை அறை கன்னி மூலை சார்ந்ததில் அமைச்சிருக்கிறோம். டாய்லெட்டு 4:15க்கு 8. சாமி நம்ம வந்து கிழக்க பார்த்து தான் வைக்கிறோம். டாய்லெட்டினுடைய மங்கு நார்த்து சவுத்து இருக்க போகுது. வெளியில் வந்து அதே மாதிரி ஒரு டாய்லெட் வச்சுருக்கோம். பெட்ரூமுக்கு அப்பா அம்மாக்களுக்கு ஒரு டாய்லெட். அதே மாதிரி இந்த ஆடி அமாவாசை, ஆடி பெருக்கு, இதுக்கு கண்டிப்பாக வந்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் திதி கொடுங்க. இப்போ அப்பா அம்மா இருக்காங்க, அவங்க அப்பா அம்மாவுக்கு, அதாவது உங்கள் தாத்தா பாட்டிக்கு தர்ப்பணம் திதி கொடுக்காமல் இருந்தாக்கா அதனுடைய தாக்கம் பேரன் பேத்திகளுக்கு. ஏன்னா தாத்தா விட்டு சொத்து பேரனுக்குன்னு சொல்கிறது எதுக்குன்னாக்கா இதுக்காக தான் சொல்லியிருக்கு. அதனால் வந்து கண்டிப்பாக ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வீட்டில் வந்து தடவை தான் சார் சாமி கும்பிட்டோம், அப்புறம் நாங்கள் திதியெல்லாம் கொடுக்குறதில்ல, ஒரு பெரிய இலை போட்டுருவோம், எல்லா சாப்பாடெல்லாம் பிசைஞ்சு வச்சு காக்காவுக்கு போட்டுட்டு அப்புறம் நாங்கள் சாப்பிட்டுக்குவோன்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் திதி கிடையாதுங்க, இதுக்கு பேர் சாமி கும்பிட்றது. ஒரிஜினலாக வந்து இந்த வாத்தியார், குருக்கள், சாமி, ஐயர், புரோகிதர் இவங்களை கூப்பிட்டு நீங்கள் வீட்டில் வச்சு அப்பா அம்மா வந்து சப்போஸ் கொஞ்ச காலத்தில் வந்து தவறி போயிட்டாங்கன்னாக்கா அவங்கள வந்து வீட்டில் அவங்களுக்கு வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை அழைச்சி அவங்களுக்கு உணவு கொடுக்குறது தாங்க அந்த திதி கொடுக்குறது. அதை விடுத்து நம்ம வந்து சாப்பாடு எல்லாம் பிசைஞ்சு சாப்பிட்டு விரதம் இருந்து நாம் சாப்பிட்றதுக்கு பேராக அது வந்து திதி, அது கிடையாது. அப்போது வந்து பேரன் பேத்திகளுக்கு நிறைய காசு நாங்கள் வச்சுருக்கோம் சார், என் பையனுக்கு கல்யாணம் வர மாட்டேங்குது, நிறைய காசு பணம் இருக்குது சார், என் மகனுக்கு மகளுக்கு குழந்தை கிடைக்க மாட்டேங்குது அப்படின்றது நீங்கள் உங்களுடைய முன்னோர்களுக்கு திதி கொடுங்க. சார் 3மே பொம்பளை பிள்ளை சார், நாங்கள் எப்படி சார், அவங்க அப்பா இறந்து போயிட்டார், 3 பொம்பளை பிள்ளை சார், நாங்கள் எப்படி திதி கொடுக்குறது அப்படின்னா அம்மாவே உட்கார்ந்து திதி கொடுக்கலாமா? ராமேஸ்வரத்தில் சொல்லப்பட்டிருக்கு, குருக்கள் சொல்லப்பட்டிருக்கு, புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அடியேன் 20 வாஸ்து புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன். அதனால் யார் யார் எப்படி எப்படி சொல்லியிருக்கிறாங்கங்கிறது நான் வந்து நிறைய புஸ்தகங்கள் படிச்சிருக்கிறேன், அடியேனும் எழுதியிருக்கிறேன். அதனால் வந்து திதி கொடுக்கக்கூடாது, அப்பா கிடையாது, நாங்கள் பொம்பளை பிள்ளை கொடுக்கலாம், அம்மாவும் தவறி போனதுக்கப்புறம் அப்பா பசங்க இருந்தால் தான் கொடுக்கணுங்கிறதெல்லாம் விதி இருக்கா? இல்லை. ஹாலு, 2 ஜன்னல், டைனிங்கு, கிச்சன் வாயு மூலையில் அமைச்சிருக்கிறேன். ஸோ இது வந்து 26க்கு 39.75 உள்ள 1033 சதுரடிக்கு 22,72,600 ரூபா. அருமையாக கட்டடம் வந்து பேஸ்மெண்ட்டை 4 அடி, ரூஃப் ஹைட் 10 அடி, உள்ளுக்குள்ளே வெட்ரிஃபைடு டைல்ஸ் போட்டு நல்லா கட்ட முடியும். போர் போடுறது, பிளான் அப்ரூவல் வாங்கிறது, அதுக்கப்புறம் இபி கனெக்ஷன் வாங்கிறது மட்டும் வராது. தரமாக கட்டுவதற்கு தான் இந்த 2200 ரூபா. இது வந்து நீங்கள் வந்து ஒரு வேளை 1800 ரூபா கொடுத்தீங்கன்னா காலவாசலை வச்சு கட்டுவாங்க, சிமெண்ட் கலையும் ஹாலோ பிளாக்ஸையும் வச்சு கட்டுவாங்க. தரத்தை, உங்களுடைய கட்டடத்தை நீங்களே குறைத்து கொள்ள வேண்டாம், தரமாக கட்டிக்கொள்ளுங்கள். அதுக்கப்புறம் வந்து இந்த பிளான் நம்ம பார்த்துட்டோம். குழிக்கணக்கில் வந்து கருடமனை, வரவு 12, யோனி சிம்மம், நட்சத்திரம் திருவாதிரை, ஜாதி பிராமணன், திதி வந்து சஷ்டி விருத்தி, ராசி மீனம், வருடம் 83 ஆண்டுகள் நலமாக இருப்பீங்க. ஆடி பெருக்கு அன்னைக்கு நீங்கள் வந்து கட்டட வேலையை ஆரம்பிக்கலாம். ஆவணி மாதம் வாஸ்து வந்து காலையில் கேலண்டரில் சொல்லியிருக்கு, மாலையில் பஞ்சாங்கத்தில் சொல்லியிருக்கு, இரு நேரத்துலேயும் செய்யலாம். எது நல்லதுன்னு கேட்டிங்கன்னாக்கா பஞ்சாங்கத்தில் சொல்லப்பட்டிருக்கு, சரியாக சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் வந்து காலையில் வாஸ்து பண்ணிட்டு மத்தியானம் நம்ம நல்லா வந்து கறிமீன் சாப்பிடலாமா? சாப்பிடக்கூடாது. இப்போது லாஸ்ட்டாக வந்து இந்த குழிக்கணக்கு இதெல்லாம் சொல்லிட்டேன். தெற்கு பார்த்ததுக்கு செவ்வாய் தான் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர். அதற்கு உண்டான தெய்வம் யாருன்னா முருகன். பழனி முருகனுக்கு ராஜா அலங்காரத்தில் இருக்கிறப்ப போய் தரிசனம் செய்துட்டு வாங்க. இந்த வரைபடத்தில் வந்து இந்த சோஃபா செட்டு, டிவி வைக்கிறது எல்லாமே வாஸ்துவில் இருக்குது. இந்த கட்டில் பாருங்கள், தெற்கு பக்கமும் மேற்கு பக்கமும் தான் நாங்கள் அமைக்கிறோம். கிழக்கு பக்கம் நிறைய காலி இடமும் வடக்கு பக்கம் நிறைய காலி இடமும் இருக்கணும். தெற்க பார்த்த மனை, பெண் மனை, சரிங்களா? இப்போது லாஸ்ட்டாக வந்து என்ன சொல்லணும்னு நினச்சிருக்கேன்னாக்கா, ரிஷபராசி, கன்னிராசி, மகர ராசிக்காரர்களுக்கும் மிருகசிரசம், சித்திரை அவிட்டத்திற்கும் இந்த தெற்கு திசை மனை பொருந்தும். அவர்கள் என்கிட்ட கேட்டிருக்கிறாங்க, சார் யூடியூப்பில் நீங்கள் வந்து எல்லா டிராயிங்ஸ் நீங்கள் அப்லோட் பண்ணுறீங்க, உங்களுடைய வருமானம் எவ்வளோ சார் இருக்குது? மாதம் மாதம் உங்களுக்கு யூடியூப்பில் இருந்து வருமானம் கொள்ள காசு வருதா சார்? நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஒரு நாளைக்கு 100 to 200 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய அன்பர்கள் இருக்காங்க. உண்மைதான். இந்த வருமானம்ங்கிறது நார்மலாக இருக்குங்க.
ரொம்ப நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரியெல்லாம் ரொம்ப 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 பெருசாக எல்லாம் கிடையாது. ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ நாங்கள் போடுறோம். வியூவர்ஸ் கம்மி. ஏன்னாக்கா ஒரு வீடியோ வந்து 1200 to 2000 பேர் தான் வந்து பார்க்குறாங்க. நல்ல வருமானம் வரணும்னாக்கா ஒரு வீடியோ போட்டவுடனே 70,000 பேர் பார்த்தா தான் யூடியூப்லேருந்து வருமானம் வரும். ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னாக்கா, இந்த பிளானை நம்ம அமைச்சு கொடுக்கும்போது நிறைய பேர் எங்ககிட்ட கேட்குறாங்க, நீங்கள் பிளான் போட்டு கொடுப்பீங்களா சார் அப்படின்னு. அதே மாதிரி நாங்கள் பிளான் போட்டு நீங்கள் பார்ப்பீங்களா சார், வாஸ்து பார்த்து சொல்கிறீங்களான்னாக்கா 9952166706 933 42 128 இந்த 2 நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இதன் மூலமாகத்தான் எங்களுக்கு வரைபடம் திருத்தம் செய்வதற்கு உண்டான வாய்ப்பும், அதன் மூலமாகத்தான் எங்களுக்கு பொருள் உண்டான வாய்ப்பு எம்பெருமான் சிவபெருமான் கொடுத்துருக்கிறார். எவ்வளவு கொடுப்பார் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, எவ்வளவு உழைக்கிறோமோ அவ்வளவு கொடுக்குறார். வாஸ்துள்ள வீட்டில் வசிப்போம், வளமுடன் வாழ்வோம். மீண்டும் நாளை ஒரு அருமையான வரைபடத்துடன் சந்திக்கிறேன். வணக்கம்.